கண்களை முடிச்சோம். हम आंखें बंद रख के प्रार्थना करें। அன்புள்ள ஆண்டவரே, प्यारे परमेश्वर, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். प्यारे समय के लिए हम धन्यवाद करते हैं। சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர், सर्वशक्तिमान प्रभु है, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாகிய கர்த்தர், सारा सृष्टि का मालिक है। இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. संदेश सुनने वाला हर एक को आशीष दो। துதில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, स्तुति के बीच निवास करने वाले ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். प्रभु आप स्तुति करते हैं। தேவரே, நீர் ஆசீர்வதியும். आप हमें आशीष दिए। பேசுவது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னார். बात करने वाले आपने पिता के आत्मा हम देते நல்ல ஆவியானவர் आपके अच्छे आत्मा நம்முடைய ஜனங்களோடு பேசுங்க. आपके लोगों के साथ बातें करने दो। கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் தருங்க. सुनने वाले हर एक हृदय में आशीष दो। ஆசீர்வதிங்க. आशीष दो இயேசு நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से पिता, ஆமென். आमीन। இந்த நாளிலே முறுமுறுப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். आज के दिन हम गुड़गुड़ा के बारे में देखेंगे, தேவனுக்கு பிடிக்காத காரியம். जो प्रभु को पसंदित नहीं। முறுமுறுப்பு தேவனுக்கு அருவருப்பு என்று பார்க்கிறோம். गुड़गुड़ा करना वो प्रभु को पसंद नहीं है। 1 கொரிந்தியர் புத்தகம் फर्स्ट कोरिन्थियन में 10ஆம் அதிகாரம் 10 வசனத்துல 10 में निकाल के पढ़ेंगे। அவர்கள் சிலர் முறுமுறுத்து विन लोगों में से थोड़ी मुरमुरा किया சங்காரக்காரனாலே और नाश करने वाले के द्वारा அழிக்கப்பட்டார்கள். नाश किया गया। அதுபோல நீங்களும் वैसे तुम भी முறுமுறுக்காதீர்கள். मुरमुरा मत करो। அந்த முறுமுறுத்தாலே பிசாசு வந்துருவான். तो उस गुड़गुड़ा करने से ही शैतानी आ जाता है। முறுமுறுப்பு தேவனுக்கு அருவருப்பு. गुड़गुड़ा करना वो प्रभु को पसंद है। இஸ்ரவேல் தேவனால் அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்க, इजराइल देखो प्रभु से बुलाया गया हुआ है लोग है इजराइल। தேவன் அவர்களை ஆராதனை செய்வீர்களாக என்று சொல்லி அழைத்தார். और प्रभु उनको प्रभु की आराधना करने के लिए बुलाया था। யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல हम एक्सोडस में वो पढ़ते हैं 3:12 में, ஆண்டவர் ஏசாயால எழுதுவாரு, और प्रभु आइजिया में लिखता है, இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். वे मेरी स्तुति करके आएंगे। சங்கீதம் 156 வாசிக்கிறோம். और बचन संहिता में हम पढ़ते हैं, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. श्वास करने वाले हर एक प्रभु की स्तुति करें। நம்ம துதி சோத்திரம் மூலமாக हम स्तुति के द्वारा ராஜாக்களையும் மேன்மக்களையும் राजा और ऊंचाई के लोग பலவான்களை முந்தி கட்டுகிறோம். बलवान को हम आगे बांधना मांगता है। ஆமாம், பலவானை முந்தி கட்டினாதான் जब बलवान को हम बांधेंगे நம்ம ஜெயிக்க முடியும். तभी हम जीत पाएंगे। நம்ம வாயில எப்போதும் துதித்தல் இருக்கணும். हमारे मुंह में कभी भी प्रभु की स्तुति रहना होता है। துதித்தா ஆசீர்வாதம் வரும். अगर हम स्तुति किया तो प्रभु की आशीष आएगी। முறுமுறுத்தா சாத்தான் வருவான். अगर हम गुनगुना किया तो शैतानी आ அன்றைக்கு जाएगा। இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்தார்கள். वैसे इजराइल के लोग तभी मुरमुरा किया। அவங்க முறுமுறுத்தனால वे लोग गुनगुना किया इसलिए சங்காரக்காரன் வியாதிகளையும் சாபத்தையும் அந்த அந்தகார வல்லமைகளையும் கொடுத்து அவங்கள சில பேர் மரணமே அடைந்தார்களாம். नाश करने वाला आया और उनको पूरा बीमार बहुत सारे कठिन रोगी देके उन्हें नाश किया। குடும்பத்திலேயோ परिवारों में அல்லது ஒரு கம்பெனிலேயோ या किसी कंपनी में, எங்கே வேலை பார்த்தாலும் ஸ்கூலில் வேலை பார்த்தாலும் जहाँ भी काम करेंगे, स्कूल में, நாம் சிரிச்ச முகமாக இருக்கணும். हम हंसे हुए चेहरा से रहना मांगता है। யார்ட்டையும் கடுக்கட்டு சிடுசிடுன்னு பேசக்கூடாது. किसी से ऐसे गुस्से के या गुड़गुड़ा करना ये सब नहीं रखना है। நீங்கள் வேதத்தில் நல்லா பாருங்கள். आप बाइबल में देखिए, வாசி பார்த்தீங்கன்னா अगर आप पढ़ के देखेंगे, துதியை விட்டனால அந்த ஜனங்க என்ன செய்தாங்க, முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். इजराइल के लोग ने स्तुति छोड़ा इसलिए वो लोग के अंदर गुड़गुड़ा आ गया। இஸ்ரவேலர் துதியை விட்டுவிட்டு விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதீர்கள். इजराइल के लोग जैसे वो लोग स्तुति को छोड़ के, स्तुति आराधना छोड़ के मूर्ति पूजा के में गया था, वैसे तुम भी मत करो करके प्रभु ने बोला। அவர்களில் அநேகர் வேசித்தனம் பண்ணி முறுமுறுத்தார்கள். वे लोग में तो किसी लोग है, वे लोग ऐसे खराब मार्ग में चले गए और वो लोग खराब मार्ग में चलते हैं। தேவனை பரீட்சை பார்த்து பாம்புகளால் வியாதிகளால் அழைக்கப்பட்டார்கள். हर प्रभु की परीक्षा करते थे और बहुत सारे रोगों से लोग भरा गए थे। அதனால தான் வேதம் இப்படியாக சொல்கிறது. इसलिए बाइबल कहता है, இஸ்ரவேலில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழைக்கப்பட்டது போல इजराइल में थोड़े लोग जो मुरमुरा किया और वो लोग नाश करने वाले के द्वारा नाश हुआ, நீங்களும் முறுமுறுக்காது. वैसे तुम भी मत करो। பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் फिलिपियंस 2:16 में இப்படியாக வேதம் சொல்கிறது, बाइबल कहता है, எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு இல்லாமலும் हर एक बातों में गुड़गुड़ा मत करो, தர்க்கிப்பில்லாமலும் हर किसी के बारे में ऐसे बुरा मत बोलो, இல்லாமலும் செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. वैसे लिखा है பிலிப்பியர் 2:16. फिलिपियंस 2:16 में। நீங்கள் முறுமுறுப்பு இல்லாமல் आप बिना गुड़गुड़ा किए ஒருவரை ஒருவர் உபசரிங்க. एक दूसरे को समझना मांगता है। 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. एक 1 पीटर में लिखा है, 1 पीटर 4:9 में, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் நம்ம உபசரிக்கணும். हम बिना गुड़गुड़ा किए हम एक दूसरे को समझना मांगता है। நம்ம குறைகளை மற்றவங்க குறைகளை பார்க்கக்கூடாது.
हम बाकी का कमी को नहीं देखना मांगता है, அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. उनके लिए प्रार्थना करना है। ஒரு நாள் பெத்தனியாவில் एक दिन बेतानिया में குஷ்டரோகின் வீடு சீமோன் வீட்டுக்கு போஜன பந்தி இருக்கையில் साइमन के घर पे जब भोजन के लिए बैठा था, அங்கே இயேசு கிறிஸ்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். वहाँ पे प्रभु यीशु को उधर बुलाया गया है। அந்த குஷ்டரோகி பெத்தனியாவில் உள்ள குஷ்டரோகின்னு எழுதப்பட்டிருக்கு சீமோன். बतानिया में जो कुष्ठ रोग करके लिखा है, ஒரு रोगी சிறி விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து एक स्त्री ने कीमती इधर को लेके आ நலதம் என்னும் அந்த தைலம் பேர் நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைச்சி அந்த தைலத்தை அவருடைய சிரசில் ஊட்டினால்னு பார்க்குறோம். तो उसने कीमती चीज़ जो इधर को लेके आके प्रभु के पैर में गिराया करके हम देखते हैं மார்க் 14:3. मार्क 14:3 में। ஆனால் அந்த வீட்டில் அவன் பெத்தனியாவில் அந்த குஷ்டரோகியாக இருந்த சீமன் போட்டிருக்கு. पर उस घर पे जो बेतानिया में जो कुष्ठ रोगी था वो जो साइमन करके लिखा है। ஆனால் அந்த வீட்டில் அவன் ஆண்டவரை அழைச்சாருன்னா ஆண்டவரை கனம் பண்ணணும். लेकिन उसके घर पे अगर वो प्रभु को बुलाता है तो प्रभु की देखभाल करना है। ஆண்டவரை கனம் பண்ணுறதை விட்டுட்டு वो प्रभु को छोड़कर அவனுடைய நிலைமையும் அவன் பார்க்கல. उसके हालत को भी वो कभी देखा नहीं। நம்ம ஒரு குஷ்டரோகியாக இருக்கிறோமே, हम एक रोगी है, நம்ம பாவத்தில் சாபத்தில் இருந்தோம், हम पाप श्राप में थे நம்ம வீட்டுக்கு தேவன் வந்திருக்கிறார். और हमारे घर पे प्रभु आया। வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தராகிய இயேசு வந்திருக்கிறார். आकाश धरती बनाया हुआ सर्वशक्तिमान प्रभु यीशु मेरे घर पे आया அவன் है। எவ்வளவு சந்தோஷமா வரவேற்கணும். तो वो कितना आनंद से प्रभु को बुलाना मांगता है। அதை விட்டு उसे छोड़कर இயேசுவின் சிரசில் அந்த பரிமள தைலத்தை ஊற்றின அந்த பொண்ணை குறை சொல்லிக்கிட்டு இருக்கான். यीशु के ऊपर जो इधर को गिराई उस स्त्री का वो कमी बताता था। அங்கே இப்படியாக விசனம் அடைந்து इधर ऐसा लिखा है, இப்படி வீணாய் செலவழிப்பானேன், ये लोग ऐसा क्यों हम खर्चा करें, 300 பணத்துக்கு விற்று 300 पैसे में हम बेचकर தர்த்தருக்கு கொடுக்கலாமே என்று முறுமுறுத்தார்களாம். हम किसी गरीबों को उसे बेच सकता था, दे सकता था करके उसने गुड़गुड़ा किया। மார்க் 14 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம் 5 வசனத்தில் வாசிக்கிறோம். मार्क 14 में 3, 4, 5 में हम पढ़ते हैं। இன்றைக்கும் அநேகர் தன்னுடைய முறுமுறுப்பினால தான் வர வேண்டிய ஆசிரமெல்லாம் கட் ஆகுது. आज भी बहुत लोग को गुड़गुड़ा करते इसलिए उनको आशीष की डिले होता है। அவ பரிமள தைலத்தை வேஸ்ட்டாக வீணாக்கலை. उसने इधर को उसने वेस्ट नहीं की, அது 300 பணம் தான். वो 300 पैसे का ही है। அந்த காலத்தில் 300 வெள்ளி காசுங்கிறது பெரிய பணம் தான். तभी के ज़माने में 300 चांदी का सिक्का उस पैसे की बोलना है तो बहुत बड़ा पैसा। ஆனால் அதை விட பெரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்திருக்கிறான்னு எவ்வளோ பெரிய சந்தோஷம். पर उससे बढ़ के प्रभु यीशु जो बड़ा प्रभु यीशु मेरे घर पे आया बोला तो कितनी बड़ी बात है। தேவாலயம் கட்டுறதுக்கோ मंदिर बांधने के தேவ ஊழியருக்கு கொடுக்கறதுனால ये सेवका प्रभु के सेवकाई को देने के நம்ம लिए ஒருபோதும் முறுமுறுக்க கூடாது, हम कभी गुड़गुड़ा नहीं करना है அது தடையும் பண்ணக்கூடாது. और कभी नहीं रोकना है। இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவனுக்குள்ளதை தேவனுக்கு கொடுங்க, प्रभु ने बोला जो प्रभु का है वो प्रभु को दो, அது நற்கிரியாகும். उसमें तुम्हें भलाई मिलेगा। அவங்க எப்படியே சொன்னாங்க, தர்த்தருக்கு கொடுக்கலாமே அப்படி சொல்லி சொன்னாங்க. वे लोग कहते थे कि इसे हम गरीबों को बांट सकते हैं। யூதாசும் அப்படி தான் சொல்கிறான். जुदास भी यही कहता है அங்கே இருந்த கூட்டத்தாரும் சொல்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. और वहाँ के थोड़े रहने वाले भी कहते हैं गुड़गुड़ा करते हैं। ஆனால் இயேசு சொல்கிறாரு, தர்த்தர் எப்பொழுதுமே உங்களிடத்துல இருக்கிறாங்களே, पर यीशु कहने लगा कि जो गरीब हो तुम्हारे साथ ही रहेगा। உங்களுக்கு மனம் உண்டாகும் பொழுதெல்லாம் जब तुम्हें दिल लगा நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், तुम उनके लिए भलाई कर सकते हैं, நானும் இரன் என்று சொல்கிறார். पर मैं कभी नहीं रहूँगा। மார்க் 14:7 मार्क में लिखा है 14:7 அப்படியா சொல்கிறேன், 14:7 में நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்க மாட்டேன், मैं तुम्हारे साथ हमेशा के लिए கர்த்தர் नहीं எப்பொழுதும் रहूँगा, உங்களோடு இருக்கிறாங்களே लेकिन गरीबी तुम्हारे साथ ही रहेंगे। என்று அவர் சொன்னார். वैसे प्रभु ने कहा மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு जो बहुत जो छोटाई में रहते हैं इनको, ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ अगर किसी के लिए तुम कुछ करते हो அது எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். उसे मेरे लिए किए जैसा है करके प्रभु ने बोला। அப்போ தேவனுக்கு நம்ம செய்கிறத எப்பொழுதும் நம்ம ரெடியாக இருக்கணும். तो प्रभु के लिए हम जो भी करेंगे तो उसमें करने के लिए हम आगे बढ़ना मांगता है। நம்ம ஒரு மாணிக்கத்தேரோடு காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாலும் हम एक हीरा भरा हुआ एक देर लेके हम प्रभु के पास आके, இயேசு செய்த நன்மைகள் ஏராளம், அதுக்கு ஈடாக நம்ம என்னத்தை கொடுக்க முடியும்? लेकिन उसके सामने प्रभु का जो भलाई हर भलाई को हम क्या कर सकते, क्या गिन सकते हैं। எத்தனை பெரிய பாவத்தை மன்னிச்சாரு, कितनी बड़ी उसने पाप को சாபம் வியாதிகளை மன்னிச்சாரு, पाप श्रापों को क्षमा किया। எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில் நடந்த கொடுமைகள், கண்ணீர்கள், கவலைகள்
हमारे जीवन में बहुत बार हुआ हुआ बहुत सारी चिंता मुसीबत दुखित ஏமாற்றம், துரோகங்கள், हमारे हरापन நமக்கு செய்த துருள ஆலோசனைகள், हमारे खिलाफ जो भी बात இது करते हैं மத்தியிலெல்லாம் இருந்து நம்மளை கைவிடாம பாதுகாத்த நல்ல அன்பு நேசர் இயேசு கிறிஸ்து. इन सभी के बीच में जो हमारे साथ रह के हमें संभाला प्रभु यीशु। இதை செய்கிறத யூதாஸ் காரியத்தை என்ன செய்தான், அந்த தைலத்தை 300 பணமாக்கி தர்த்தருக்கு கொடுக்கலாம் என்றான். इसे करने के लिए जुदास ने बोला तुम इसे बेच के गरीब को बांट सकते हैं। ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, और यीशु ने कहा தர்த்தரை குறித்து அவன் கவலைப்பட்டபடி இப்படி சொல்லாம उसने गरीब का बारे में गरीब का चिंता लिया इसके लिए प्रभु ने नहीं बोला। அவன் திருடனா இருந்தபடினாலே அப்படி சொன்னானா. वो चोर था इसलिए प्रभु ने इसके लिए कहा था। யோவான் 12ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். अगर जान में आप निकाल के पढ़ेंगे 12:1 से 6 तक आप निकाल के पढ़ेंगे तो आपको पता चलेगा। நம்ம இயேசுக்கு நம்ம எப்பொழுதும் எதையாவது செய்து அவர் இதயத்தில் இடம் பிடிக்கணும். प्रभु यीशु के लिए हम कुछ ना कुछ करना है और उनके दिल में हम जगह पाना है। லூக்கா 7:47 கூட பாருங்க, மதலோன் மரியா அந்த பரிமள தைலத்தை கொண்டு இயேசுடைய பாதத்தில் ஊற்றி இயேசுவின் இதயத்தில் இடம் பிடிச்சிட்டான். देखो लूक के चैप्टर 7:47 में आप निकाल के अगर पढ़ेंगे तो मरियम ने वो इधर को लेके आके प्रभु के पैर में गिराया और प्रभु के दिल में उसने जगह लाया। இயேசுடைய இதயத்தில் இடம் பிடிச்ச உடனே प्रभु के दिल में जगह पाने के बाद இயேசு அவளை பார்த்து சொல்றாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று. यीशु ने कहा ये स्त्री मुझसे ज़्यादा प्रेम की है। ஆமாம், அவள் சரீரத்தில் கரையாக இருந்தாலும் இருதயம் நல்ல இருதயம். उसके शरीर से वो खराब थी पर उसके हृदय ठीक था। அங்கே உள்ளவங்களாம் முறுமுறுத்தாலும் वहाँ के सारे लोग उससे मुड़मुड़ा किया। யார் என்ன சொன்னாலும் जो भी कुछ भी कहता है நான் செய்ய வேண்டியதை செய்வேன், मुझे जो करना है वो मैं करेगा। எனக்கு அங்கே இயேசு வேணும், मुझे यीशु चाहिए। அவளுடைய எண்ணம் அதான். उसका विचार यही था। இயேசு சொன்னார், இவ மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று சொன்னார். इसलिए प्रभु ने बोला इसने मुझे ज़्यादा प्रेम की है। இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீசருங்கிட்ட எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது இப்படியா சொன்னான், நான் வானத்திலிருந்து வந்த அப்பம். तो एक दिन ऐसे चेले के पास यीशु मसीह जब बात करते थे तो बात में प्रभु ने बोला வந்த அப்பம் என்று சொன்னார். मैं आकाश का रोटी हूँ करके प्रभु ने बोला। யூதர்கள் அதை குறித்து முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். और जूदियों का लोग उसे सुनकर वो लोग गुड़गुड़ा करते थे। யோவான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். जॉन 6:4 में இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அநேகர் இடல் அடைந்தார்கள். प्रभु ने ऐसा कहते हुए वे लोग पूरा ऐसे मुड़मुड़ा करने लगे। இன்னும் இயேசு செய்கிற அற்புதங்களை பார்த்து ஜனங்க முறுமுறுத்தார்கள். और प्रभु के हर भलाइयों को देख के वो लोग गुड़गुड़ा करते। யோவான் 7ஆம் அதிகாரம் 31-32 வாசிக்கிறோம். जॉन 7:31-32 में हम पढ़ते हैं। இன்னும் இயேசு கிறிஸ்து ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று சொல்லி முறுமுறுத்தாங்க. और प्रभु क्यों ऐसे गरीब लोग के पास और पापी लोग के साथ में क्यों बैठा है, क्यों खाता है करके वे लोग गुड़गुड़ा करते थे। லூக்கா 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். लूक 5:30 में लिखा है। வேத பாரகரும் பரிசேயரும் और प्रभु के जो चर्च में जो प्रचार करने वाले இயேசு போற இடமெல்லாம் அப்படி முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. जहाँ भी प्रभु यीशु जाता था वहाँ पे वो लोग गुड़गुड़ा करते थे। அப்புறம் இயேசுக்கு சொன்னார், बाद में यीशु ने என் बोला மாம்சத்தை புசித்து मेरे शरीर को जो खाकर என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் मेरे लहू को जो पिएगा என்னிடத்துல நிலைத்திருக்கிறான், वो मेरे पास टिकता है நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் और சொன்னார். मैं भी उसके साथ रहूंगा। சீசன்கிட்ட சொன்னார். चेले लोग के पास प्रभु ने बोला। சீசன் உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. तुरंत चेले लोग भी गुड़गुड़ा करते। யோவான் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். जॉन 6:54 में। யோவான் 6ஆம் அதிகாரம் 61 வசனம். जॉन 6:61 में लिखा है ஆண்டவர்கிட்ட நம்ம முறுமுறுக்க கூடாது. हम प्रभु के पास गुड़गुड़ा नहीं करना है। தேவனிடத்தில் எதை செய்தாலும் प्रभु के पास हम जो भी முழு करेंगे மனதோடு முழு ஆத்மாவோடு நம்ம செய்யணும். எதை செய்யணும், पूरे मन और पूरे बल से हम करना मांगता है। நம்மிடத்தில் பொண்ணோ பொருளோ இல்லை, हमारे पास कुछ सोना चांदी नहीं, ஒன்றில்லைனாலும் हमारे पास कुछ नहीं, அந்த வெளியேற பெற்ற நம்ம உள்ளத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். पर हमारी कीमती चीज जो हमारे हृदय को हम प्रभु को देना है। ஆமாம், ஆண்டவரே என்னிடத்துல ஒன்றில்லைனாலும் என் இதயத்தை உமக்கு தரேன். प्रभु मेरे पास कुछ नहीं पर मेरे हृदय को मैं आपको देता हूं। தேவனை அதை ஆசிரிங்க. प्रभु इसमें आशीष दो। இடத்துல எந்த முறுமுறுப்பும் வரக்கூடாது. मेरे पास कुछ गुड़गुड़ा नहीं आना है। தேவனை நம்ம நோக்கி பார்க்கணும். हम प्रभु की ओर देखना मांगता है। பாருங்க, அன்றைக்கு வேதத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. देखो बाइबल में ऐसा है। யூதால பார்க்கிறோம். हम यूदा में देखते हैं ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. उसमें एक ही अध्याय है। அந்த 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 15वां वचन में சொப்பனக்காரராகிய இவர்களும் जो सपना देखने वाले हैं மாம்சத்தை அசுசிப்படுத்தி जो अपने शरीर को खराब कर कर விபச்சாரம் பண்ணி व्यभिचार कर அவபக்தி உள்ள
और बिना भक्ति பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் जब पापी लोग बात करने वाले सारे शब्दों को सुनकर கடைசி காலத்துல और अंत के दिन தாங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற ये लोग संसार के द्वारा चलने वाले பரியாசக்காரர் தோன்றுவார்கள். एक मनुष्य बनेंगे இவர்கள் சபை விட்டு பிரிந்து போகிறவர்களும் और ये लोग कलीसिया छोड़ के जाने वाले ஜென்ம சுவாபத்தாரும் और इन लोग के जन्म के श्राप की वजह से ஆவி இல்லாதவர்களுமாமே. बिना आत्मा के लोग रहते हैं இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும். और इन लोग का मुंह जो दूसरे को दुखित के बातें को ये लोग बात करेगा தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். हर ये लोग अपने लिए सारा ये लोग स्तुति करेंगे. யூதா 15 20 வரைக்கும் வாசி. जूदिया में लिखा है 15 वचन से 15 से 20 तक. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சபையிலேயே தீசர்கள் எல்லாம் ஆண்டவர் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவன் என்னை நிலத்திற்கான்னு சொன்னோடனே கேட்டு ஓடிட்டாங்க. तभी चेले लोग ही भाग गया था कि प्रभु ने बोला मेरे शरीर को खाकर और मेरे लहू को जो पिएगा वो मेरे साथ रहेगा. இப்போது இயேசு கிறிஸ்து வர போகிறாரு. அவர் கடைசி அந்த அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேறி கொண்டிருக்கு. अभी यीशु मसीह आने वाला है और वो जो भी कहकर गया था वो सब होने वाला है. வீணான சொப்பனங்களை கண்டு हर ऐसे खराब सपने को மாம்சத்தை देखकर அசுச்சிப்படுத்தி अपने शरीर को खराब करके விபச்சாரம் பண்ணி विचार करके அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் और बिना बख्श में रहने वाले கடைசி காலத்திலும் துன்மார்க்கமான இச்சைகளின்படி பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். पापी लोग का हर शब्दों को सुनकर और उनके वजह से लोग होंगे. வேதம் சொல்லுது, बाइबल நீங்களும் பிரியமானவர்களே प्रिय लोगों உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் तुम्हारी ऊंचाई के विश्वास உங்களை के द्वारा உறுதிப்படுத்திக் கொண்டு तुम अपने आप को तुम कठिन எப்பொழுது रखो பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி और कभी भी पवित्र आत्मा में தேவ प्रार्थना करो. அன்பிலே உங்களை குறித்து प्रभु के प्रेम में तुम्हें रखकर உங்களை காத்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக अपने आप को संभालो और हमेशा के வலுவாதபடி உங்களை जीवन காக்கவும் हमेशा के जीवन के लिए और மகிமுள்ள சன்னிதானத்திலே हर महिमा की संतान में மாசற்றவர்களாய் बिना पाप लगे நிறுத்தவும் रहने के लिए தேவனுக்கே கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று எழுதியிருக்கு. प्रभु के सारा अधिकार है अभी और कल कभी भी. நாம தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். हम प्रभु के प्रिय कार्य करना है. முறுமுறுப்பு சண்டை குழப்பங்கள் செய்யக்கூடாது. வாக்குவாதம் செய்யக்கூடாது. गुड़गुड़ा झगड़ा लड़ाई ये सब हमें नहीं करना. இதெல்லாம் ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். ये सब आशीष को रोकेगा இது பரலோக ராஜ்யத்துக்கு பிரியமான காரியமும் கிடையாது. और ये स्वर्ग राज का पसंदीद भी नहीं. இயேசு சிசர்கள் எல்லாம் அதட்டினார். प्रभु ने चेले लोग को सब ஏன் डांटा. அதட்டினார்? ஏன் எப்பொழுதும் முறுமுறுத்துட்டு இருக்கீங்களேன்னு சொன்னார். किस लिए डांटा रहा? क्योंकि वो मुड़मुड़ा करते थे. ஒரு நாள் சக்கையின் வீட்டில் தங்கும்படியாக இயேசு கிறிஸ்து போனார். एक दिन सगाई के घर पे रहने के लिए प्रभु ने कहा. அங்க வந்தவங்களாம் சொன்னாங்க, उधर आने वाले सभी के பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போறாரு என்று முறுமுறுத்தார்களாம். पापी इंसान के घर में रहने के लिए प्रभु जा रहा है करके वो लोग गुड़गुड़ा करते லூக்கா 19:7-8 வாசிக்கிறோம். हैं. लोग 19 में हम पढ़ते हैं, 19:7-8 में पढ़ते हैं. உலகத்தார் எப்பொழுதும் முறுமுறுத்துட்டு தான் இருப்பாங்க. संसार के लोग कभी भी मुड़मुड़ा करते ही रहेंगे. இயேசு அந்த முறுமுறுத்தவங்களாம் பார்க்கல. पर प्रभु गुड़गुड़ा करने वाले को नहीं देखेगा. அவன் பாவியா இருந்தாலும், वो पापी है அவன் குள்ளமா இருந்தாலும், या वो बटला है, அவன் இறுதியும் நல்ல இறுதி. उसका हृदय ठीक था. அவன் வீட்டில் போய் தங்க போனான். उसके घर में प्रभु रहने के लिए कहा. அவன் சொன்ன, ஆண்டவரே நீ என்ன இடத்துல இருந்து அவர் போயிடுவாரோ, எங்க வீட்டுக்கு வராம போயிடுவாருன்னு சொல்லிட்டு और उसने सोचा कि प्रभु इन लोग की बात सुन के मेरे घर पे नहीं आएगा, मेरे घर पे आना मना करेगा करके. நான் அநியாயமா யார் இடத்துல ஏதாவது வாங்கியிருந்தா वो कहता है अगर मैं किसी से मैं अन्याय से लिया है 4 தடவை நான் திருப்பி तो கொடுத்தேன். उसे 4 गुना में ज्यादा देता हूँ. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கே வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. प्रभु ने बोला आज ही तेरे घर पे उद्धार आ இவனும் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா என்று और சொன்னார். ये भी अब्राहम का पुत्र है करके அப்ப प्रभु ने அன்றைக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவன் வீட்டுக்கு வந்துட்டு. बोला. तो उसी दिन अब्राहम के आशीष उसके घर पे आ गया. ஆமா, தேவனாய் கர்த்தர் அந்த முறுமுறுப்பை விரும்ப மாட்டார். परमेश्वर वो गुड़गुड़ा पसंद नहीं करता. இயேசுக்கு முறுமுறுப்பு அருவருப்பு. प्रभु को गुड़गुड़ा पसंद नहीं है. தேவனுடைய பிள்ளைங்க எப்பொழுதும் நம்ம வாயில துதிதான் இருக்கணும். प्रभु के बच्चे लोग हैं हम और हमारे मुंह में कभी भी स्तुति ही रहना है. வீணான வார்த்தைகளை பேசுறதுனால நம்முடைய ஆத்மா கரப்படும். हम ऐसे फालतू शब्दों पर बात करके हमारे आत्मा को हम नष्ट करते हैं. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் नष्टப்படும். हमारे आत्मा की जीवन नष्ट होता है நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்படும். और हमको जो आने का आशीष रुकता है. ஆண்டவர் இதை தான் ஒரு திஷ்டாந்தரமா நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். इसलिए प्रभु ने हमें ऐसे लिख के दिया. இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், प्रभु ने बोला நீங்க முறுமுறுக்க வேண்டாம் சொன்னார். तुम कभी गुड़गुड़ा मत करना. நாம் தேவன் செய்த நன்மைகளை மட்டும் பார்ப்போம். सिर्फ प्रभु के भलाइयों को हम அவர் देखेंगे. எத்தனையோ நன்மைகள் நமக்கு பண்ணியிருக்கு. वो कितने सारे भलाइयों को हमारे लिए किया. அது ஒன்று ஒன்றா நம்ம நினைச்சு பார்ப்போம். हम वो हर भलाई को याद रखेंगे. இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்து சங்காரத்தினால் அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம்.
इजराइल के लोग गुड़गुड़ा किया और वो लोग नाश करने वाले के द्वारा नाश हुआ करके हम देखते हैं। அதுபோல நீங்களும் முறுமுறுக்க வேண்டாம்னு சொன்னார். वैसे आप भी गुड़गुड़ा मत करना करके நம்ம प्रभु ने இதயத்துல அந்த कहा। முறுமுறுப்பு யார் மீது கசப்பு இருந்தா எல்லாவற்றையும் இப்போ விடும். हमारे हृदय में किसी के ऊपर कड़वा है, गुस्सा है, गुड़गुड़ा है तो वो सब निकालेंगे। கண்களை மூடி हम आंखें बंद रख के, என் தேவனாய் கர்த்தாவே प्रभु நீங்க எங்களை ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறீங்க. आप मुझे आशीष करने के लिए तैयार है நாங்கள் ஒருவருக்கு முறுமுறுக்காமல் ஆண்டவரே, और हम किसी से गुड़गुड़ा नहीं करना है, ஒருவரே ஒருவர் குறை சொல்லாதபடிக்கு एक दूसरे के कमी नहीं करना है। ஆண்டவரே எல்லாரோடையும் அன்பா இருக்கணும் ஆண்டவரே. सभी से हम प्रेमी से रहना है। ஆண்டவரே நீர் கடைசி வரைக்கும் எல்லார் மீது நீர் அன்பா இருந்தது போல आप अंत तक जैसे सभी से प्रेम करते थे। இந்த உலகத்தில் நாங்கள் ஒன்று கொண்டு வந்ததில்லை, கொண்டு போறதில்லை. इस संसार में, इस दुनिया में हम कुछ लेके नहीं आए और कुछ लेके नहीं जाने वाले। எல்லாரோடையும் அன்பா இருக்கணும் ஆண்டவரே. हम सबसे प्रेमी से रहना है, ஆண்டவரே எங்க குடும்பத்தாரோடு, हमारे परिवारों से, எங்க கம்பெனில வேலை செய்யற ஒவ்வொருவரோடு, हमारे कंपनी में काम எங்க करने वाले வீட்டுல से, வேலை செய்யற ஒவ்வொருவரோடு ஆண்டவரே, हमारे घर में काम करने वाले எங்களை से, நேசிப்பது போல जैसे हमसे प्रेम करते हैं ஆண்டவரே நாங்கள் எல்லா இடத்துல அன்பா இருக்கணும் ஆண்டவரே. हम भी वो सबसे प्रेम करना है। உன்னிடத்தில் அன்பு செய்து போல பிறனிடத்தில் அன்பு குருவாயாக என்று சொன்னீரே. जैसे मैंने तुमसे प्रेम किया वैसे तुम एक दूसरे से प्रेम करो आपने कहा। அன்பே உருவான தெய்வம் ஆண்டவரே. जो प्रेम से बनाया आपने प्रभु, ஒருவருக்கு ஒரு முறுமுறுக்காமல் ஆண்டவரே, एक दूसरे की गुड़गुड़ा ना करना है। நாங்கள் ஆண்டவரே முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவர் உபசரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். हम एक दूसरे को समझ के लेने के लिए प्रभु हमें एक ताकत दीजिए। நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே हम जो भी करेंगे தேவனுக்கென்று செய்கிறோம். हम प्रभु के लिए करते हैं எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் और सभी बातों को बिना गुड़गुड़ा करते हैं தர்க்கிப்பு இல்லாதபடிக்கு செய்ய और बिना पाप रहे प्रभु எங்களுக்கு உதவி செய்யுங்க हमें ஆண்டவரே. मदद कीजिए। ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் துதியை விட்டு इजराइल के लोग स्तुति छोड़कर அவருடைய வாயில் ஆண்டவரே முறுமுறுப்பை பார்த்தோம். उनके मुंह में गुड़गुड़ा आने लगा। ஆனால் நீர் தெரிந்து கொண்ட இஸ்ராயல் ஜனங்கள் ஆண்டவரே, लेकिन प्रभु आप कहते थे कि मैंने चुना गया இந்த हुआ इस्राएल के ஜனங்கள் என் लोग, துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரியா. और ये लोग मेरी स्तुति करेंगे आपने कहा। நாங்களும் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கணும். हम आपकी आराधना करना है, உம்முடைய துதி எங்கள் நாவில் இருக்கணும் ஆண்டவரே. आपका स्तुति हमारे जवान में रहना है प्रभु। யாரையும் குறை சொல்லக்கூடாது ஆண்டவரே. हम किसी की कभी नहीं कहना है ஆண்டவரே தேவர் கர்த்தாவே, அன்றைக்கு மிரியம் प्रभु। तभी मरियम மோசையின் சகோதரி जो मरियम மூசே की बहन, மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தபடினால मूसा के लिए प्रभु वो गुड़गुड़ा करती थी। தன் சரீரத்தில் குஷ்டரோகி வியாதியும் வாங்கிட்டான்னு பார்க்குறோம். उसके शरीर से प्रभु उसने रोगी पा लिया प्रभु। ஆண்டவர் மோசையோடு மட்டும்தான் பேசுவாரோ, सिर्फ प्रभु मूसा से बात करेगा, என்னோடு பேச மாட்டாரோ क्या वो मुझसे नहीं करेगा? என்று சொல்லி முறுமுறுத்தார் என்று பாரு. वैसे वो गुड़गुड़ा करती थी प्रभु, அதனால குஷ்டரோகி சரீரத்தில் குஷ்டம் வந்தது என்று பாரு. इसलिए उसके शरीर से वो कुष्ठ रोग हो गए। நாங்கள் எக்காரத்தை கொண்டு ஆண்டவரே, वैसे हम भी प्रभु எந்த சிறு ஊழியராக இருந்தாலும் பெரிய ஊழியராக இருந்தாலும், किसी भी चीज के द्वारा हो, छोटे हो या बड़े सेवकाई हो प्रभु, ஏழையா இருந்தாலும் பணக்காரா இருந்தாலும், वो गरीब हो या अमीर हो, எல்லாரையும் நேசிக்கணும். हम सबसे प्रेम करना है। யாரையும் அசட்டை பண்ணக்கூடாது. हम किसी का गुड़गुड़ा ना करना, யார் மீது முறுமுறுப்போ கசப்போ இருக்கக்கூடாது. किसी के ऊपर कड़वा नहीं रखना है இந்த प्रभु। செய்தியை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ये संदेश सुनने वाले हर एक हृदय தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. आप आशीष दीजिए, எந்த முறுமுறுப்பும் கசப்பு இருக்கக்கூடாது. किसी गुड़गुड़ा और कड़वा ना रहना प्रभु। ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. आप हर एक को आशीष दो, ஒவ்வொரு உள்ளத்திலையும் நீங்க பேசுங்க ஆண்டவரே. आप हर एक हृदय में बात कीजिए, உம்முடைய அன்பு விலையேறப்பட்ட அன்பு ஆண்டவரே. आपका कीमती प्रेम को प्रभु। அந்த மதலோன் மரியாள் ஆண்டவரை விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை கொண்டு வந்து உம்முடைய பாதத்தில் ஊற்றினா என்று பார்க்கிறோம். उस मरियम ने कीमती इत्र को लेके आके आपके पैर में गिराई மரியாள் சிரசுல உம்முடைய பரிமள தைலத்தை ஊற்றினான்னு பார்க்கிறோம். और मरियम ने आपके सर के ऊपर वो इधर को गिराई प्रभु। ஆண்டவரே நாங்கள் உம்முடைய இதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும். हम आपके हृदय में जगह पकड़ना प्रभु। நாங்கள் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காதபடிக்கு, जो भी हमें कुछ भी कहे हम उसका बात नहीं सुनेंगे। எங்களை குறித்து யார் முறுமுறுத்தாலும் ஆண்டவரே, हमारे बारे में जो भी कुछ कहेंगे நாங்கள் அவர்களை பார்க்காதபடிக்கு हम उनका बात कभी नहीं உண்மையே सुनेंगे। பார்த்து நடக்க கிருபை தாங்க. सिर्फ आपको देख के आपके मार्ग में चलने के लिए कृपा कीजिए। பேதுரு உம்மை பார்த்து கடல்ல நடந்தான் என்று பார்க்கிறோம். पतरस ने आपको देखकर समुद्र में चलना लगा प्रभु। आप देखते हैं மற்ற சிஷ்யர்கள் அவனை பார்த்து முறுமுறுத்து நிமித்தம் बाकी चेले लोग उसको देख के गुड़गुड़ा किया அவர்களை பார்த்து அவன் தண்ணியில் விழுந்து போனான் என்று. और उनको पीछा देखते हुए पानी में गिरा करके हम देखते हैं। ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை பார்த்தோம் என்றால் நாங்கள் விழுந்து போவோம். अगर हम दूसरे को देखते हैं तो हम भी गिर जाएंगे प्रभु। உண்மையே பார்த்து நடக்க हम सिर्फ आपको देखकर चलना, இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அதே சிந்தை यीशु के अंदर जो विचार था उसी विचार எங்களுக்குள்ளும் இருக்க முடியாது. हमारे अंदर रहने के लिए நல்ல ஆவியானவர் எங்களை வழிநடத்துங்க. आपके अच्छे आत्मा हमें चलाने, எல்லா முறுமுறுப்பை எடுத்து போடுங்க. हर गुड़गुड़ा ही निकालो இயேசு நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से पिता, ஆமென் आमीन ஆமென். आमीन। God bless you. प्रभु आपका आशीष दे, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपका आशीष देगा।